அரசியல் தட நேயர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முரளி. தேர்தல் திருவிழா ஆரம்பிச்சிருச்சு. தேர்தல் ஆரம்பிச்சாவே வீடு விட உங்களுக்கு இலவச பொருட்களை கொண்டு வந்து கொடுக்கல அந்த வேட்பாளர்களை மிஞ்ச யாருமே கிடையாது. தமிழ்நாட்டில் நிற்கக்கூடிய பெரும்பாலான கட்சிகள் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் தான் ஜெயிக்கணும், திரும்ப சட்டமன்ற உறுப்பினராக போகணும், அதுக்கு மக்களிடம் போய் சந்திச்சு தேவையான இலவச பொருட்களை கொண்டு போய் கொடுக்கறதுக்கு ஜனவரியே ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தேர்தல் நேரத்துல ரொம்ப அடிபுடிய இறங்கி வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா 5 வருஷமா இதுக்கு முன்னாள் எம்எல்ஏ இருந்தவங்க புதுசா வரக்கூடிய வேட்பாளர்கள் கடுமையான போட்டிக்கு போகிறது. ஏன்னா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அதிமுக, திமுக, அதே மாதிரி விஜய், சீமான் 4 முனை போட்டி மிக கடினமான போட்டியா இருக்க போகுது. இந்த முறை யார் ஆட்சியை பிடிக்கலாம்ன்றல பயங்கர சீரியஸா போய்கிட்டு, திரும்ப ஆட்சியை நாங்க தான் பிடிப்போம்னு திமுக ஒரு தரப்புலையும், இல்ல 2வது முறை ஆட்சியை பிடிச்ச திமுக வாய்ப்பே கிடையாது, இந்த முறை என்டிஏ கூட்டணி ரொம்ப பல வாய்ந்த கூட்டணியா இருக்கு, நாங்க தான் வெற்றி பெற போறோம், எங்களுக்கு தான் இந்த முறை வெற்றி அப்படின்னு என்டிஏ கூட்டணியும், புதுசா வரக்கூடிய விஜய் எங்களுக்கு கருத்து கணிப்புல எங்களுக்கே ஃபேவரா இருக்கு, இந்த முறை நாங்களே ஆட்சியை பிடிக்க போறோம், அந்த முதலமைச்சரே கப்பு எங்களுக்குன்னு சொல்லி தாவேக்க ஒரு பக்கம், இன்னொரு புறம் எங்களுக்கு மக்கள் செல்வாக்கு எப்பவுமே தொடர்ந்து எங்களுக்கு தான் இருக்கு. ஏன்னா நாங்கள் சந்திச்சு வந்த அனைத்து தேர்தலுமே படிப்படியா முன்னேறி போறோம். கண்டிப்பா இந்த முறை மக்கள் எங்களுக்கு ஒரு முக்கியமான அங்கீகாரம் கொடுப்பாங்கன்னு நாம் தமிழரும். இந்த மாதிரி கடுமையான போட்டி இருக்கு. எப்படியாவது சட்டமன்ற தேர்தலில் வெற்றி கொத்து அள்ளிடணும். 5 வருஷம் மக்களை பத்தி கவலைப்படாத முன்னாள் எம்எல்ஏக்கள் எந்த கவலையும் இல்லை, ரோடை பத்தியோ தண்ணி வசதியை பத்தியோ எதை பத்தியுமே கவலைப்படாத ஒரு சிலர் மட்டுமே இன்று மக்களிடம் இறங்கி அம்மா தாயே எங்களுக்கு இந்த முறை ஓட்டளிங்க அப்படின்னு டிப்பனு, வாளி, செம்பு, டம்ளரு, ஸ்பூனு இந்த மாதிரி இலவச பொருட்களை கொண்டு வந்து கொடுத்து ஓட்டு சேகரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு புறம் அங்க உள்ள மக்களுக்கு வாங்கி அறுவடை பண்றதுக்கு ஈஸியா இருக்கு. அப்பா நம்மகிட்ட 5 வருஷம் இங்க ஓட்டு போட்டு எதுவுமே செய்ய போறதில்ல, செஞ்சதும் இல்லை, அதனால வாங்கி எல்லாத்தையும் சேமிச்சு வைப்போம்னு ஒரு பக்கம் வைக்கிறாங்க. ஒரு இடத்துல என்ன எங்களுக்கு மட்டும் தரங்க, நான் அவங்களுக்கு தரமாட்டேன்னு சொல்லி அங்க ஒரு கோஷ்டி பூசல்ல குறிப்பிட்ட கட்சியிலிருந்து இங்கெங்கே இலவச பொருட்கள் கொடுக்குறாங்கன்னு ஆப்போசிஷனுக்கு போற்றியல் நேரடியா தேர்தல் கமிஷன் சம்பந்தப்பட்ட பறக்கும்படை அதிகாரிக்கு புகார் கொடுக்குறாங்க. அந்த புகார் அடிப்படையில தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல மஞ்ச பையோட ஒரு டீம் பிடிபட்டிருக்காங்க. அதே மாதிரி நாமக்கல் அங்கேயே ஒரு டீம் மாட்டியிருக்காங்க. மதுரையில வாலியோட ஒருத்தர் மாட்டியிருக்காரு. இந்த மாதிரி இலவச பொருட்களை போற டீம் ஆங்காங்கே மாட்ட தொடங்கி விட்டன. தேர்தல் திருவிழா வந்தாவே இலவச பொருளை இறக்கக்கூடிய அந்த வள்ளல்கள் குணப்படுத்த எல்லாத்துக்குமே இந்த முறை தேர்தல் கமிஷன் பக்காவா இறங்கி ஆப்படிக்க வேண்டும் என்று மக்கள் பெரும்பாலும் ரொம்ப விரும்புறாங்க. தேர்தலுக்கு முன்னாடி எந்தெந்த பொருளை எங்கெங்க சேர்க்கணும், எந்த இடத்த பிரிக்கணும், எல்லா வேலையும் கம்ப்ளீட்டா பண்ணிட்டாங்க. ஆனா இப்ப இடையில அந்த தேர்தல் அறிவிச்ச பின்னாடி மாட்டக்கூடியது நடுத்தர விவசாயிகள், பிசினஸ் பண்றவங்க, அதே மாதிரி மருத்துவ செலவு பணம் கொண்டு போறவங்க, வீட்டு வாடகைக்கு, அதே மாதிரி வீட்டு புதுசா அட்வான்ஸ் கொடுக்க போறவங்க, இடம் முடிக்க போறோம், இந்த மாதிரி சம்பந்தப்பட்டவங்க மாற்றாங்க. தொடர்ச்சியான செய்திகளிலும் செய்தித்தாள்களையும் பார்த்தா உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி ஆளுகள் மாற்றாங்க. குறிப்பிட்ட கட்சி சார்ந்த குறிப்பிட்ட நிர்வாகிகள் யாரும் மாற்றதில்லை. ஏன்னா தேர்தல் கமிஷனுக்கு டஃப் கொடுக்குற வகையில நீங்க எப்படித்தானே பிடிப்பீங்க, நாங்க வேற ரூட்ல கொண்டு போறோம்னு சொல்லி எல்லாமே பக்காவா செட்டில்மெண்ட் பண்ணிட்டாங்க. எல்லாம் கொண்டு போய் எல்லா இடத்துலயும் எல்லா தொகுதியிலும் எல்லா இடத்துலயும் பூர்த்தி வச்சுட்டதா மக்கள் சொல்றாங்க. ஆனா தேர்தல் பறக்கும் படை எவ்வளவு சுறுசுறுப்பா இறங்கி ஃபுல் செக்அப் பண்ணி ஃபுல் எல்லா ஏரியா மாவட்ட வாரியா எல்லா இடங்களையும் செக் பண்ணாலும் போக வேண்டிய பொருள் போக வேண்டிய இடத்துக்கு கரெக்டா போய் சேர்ந்துருது. வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் இலவசங்களை நம்பி வாக்களிக்கும் பட்சத்தில் மீண்டும் கொடுங்கால ஆட்சி திரும்ப மக்கள் ஏற்க முடியாத ஆட்சி தமிழகத்தை வரப்போ காத்திருக்கிறது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியை பத்தி நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. தொடர்ச்சியா எவ்வளவு விஷயங்களை பாதிக்கப்பட்டிருக்கோம், பெண்கள் எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டாங்க. கேட்டா அந்த 1000 ரூபாய் பணம் பெண்களுக்கு சொன்னதை செஞ்சதான் சொல்றாங்க. யாரும் அவங்க சொந்த பாயிட்ல இருந்து எம்எல்ஏ அவங்களுக்கு கொடுத்த சம்பள பணத்துல இருந்து கொடுக்கல, அவங்க துணியா முதலீடு பண்ணி ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு அந்த பிசினஸ் வரக்கூடிய லாபத்தை எடுத்து மக்கள் கொடுத்தாங்களா? நாங்க வரி கட்டுறோம், எங்க பணத்தை நீங்க கொடுக்குறீங்க, எங்க பணத்தை கொடுக்கறதுக்கு என்ன இலவசம்? இந்த பேரே தப்பா இருக்கு, இலவசம்னு சொல்லக்கூடாது. நீங்க அதுக்கு பதில் எங்களுக்கு வரியை குறைக்கலாம், வீட்டு அப்ரூவ்டு குறைக்கலாம், எல்லாத்தையும் நீங்க இலவசம் ஒரு 1000 ரூபாய் பொருளை கொடுத்துட்டு
எங்களோட வரியில நீங்க கை வைக்கிறீங்க. இதெல்லாம் மக்கள் புரிந்து வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலை கண்டிப்பா உன்னிப்பா கவனித்து அரசியலோடு சேர்ந்து பார்த்து என்ன செய்ய வேண்டும். இந்த 2021, 25, 26 வரைக்கும் எவ்வளவு மக்கள், எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு விலைவாசி உயர்ந்திருக்கு, 2017 இருந்து 2021 வரைக்கும் எவ்வளவு பிரச்சனை உருவாகி எல்லாமே சரிசமா புரிச்சு அது என்ன செய்ய வேண்டும். அதே மாதிரி நம்ம தொகுதிக்கு இதுவரைக்கும் நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ எத்தனை முறை வந்திருக்கார், நம்ம பாதிக்கப்பட்ட பிரச்சனைகளை எத்தனை முறை நம்மளோட கலந்து ஆலோசனை பண்ணியிருக்காரு, இதே தொகுதியில் இன்று தோற்று போனவங்க நம்ம பிரச்சனைக்கு எத்தனை முறை உள்ள வந்து நமக்கு சகஜமா இருந்திருக்காங்க, நம்ம பிரச்சனைக்கு எத்தனை முறை அவங்க தோல்ல தூக்கி வச்சு நம்மளை பாதுகாத்திருக்காங்க. எல்லாமே மக்கள் ரொம்ப சிந்திச்சு செயல்படக்கூடிய காலம்தான். இந்த முறை உங்க வாய்ப்பை நீங்க விட்டுட்டீங்கன்னா 5 ஆண்டுக்கு முழு நேர அடிமையா இருக்க பழகித்தான் ஆகணும். உங்களோட சேர்ந்து எல்லாரும் நாங்களும் பழகித்தான் இருக்க வேண்டும். வரக்கூடிய தேர்தலை நல்ல உதவியா கொண்டு போய் சேரணும். இலவச பொருட்களை யாரு கொடுக்கும் பட்சத்தில் தேர்தல் ஆணையத்தில் கண்டிப்பாக தகுந்த புகார் கொடுக்க வேண்டும். மக்கள் ஏன் எங்களுக்கு கொடுக்குறீங்க, எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் இலவசம் வாங்கி இருக்க வேண்டிய இடத்துல நாங்கள் இல்லை, இலவச பொருட்கள் எங்க தேவையில்லை, எங்க இலவசம் நீங்க கொடுக்குற டம்ளரை வச்சு, நீங்க கொடுக்குற வாளியை வச்சு, நீங்க கொடுக்குற கிளாஸ் வச்சு நம்ம டீ கொடுக்க போறது கிடையாது. நீங்க கொடுக்குற பொருளை வச்சு நாங்கள் இத்தனை வருஷமா 5 ஆண்டு காலம் வாழ்றோமா, நீங்க கொடுக்குற வச்சு எங்கள் வாழ்வாரத்துக்கு எனக்கு தேவையில்லை. தனி மனிதன் வாழ்வாரத்துக்கு என்ன தேவையோ வரக்கூடிய ஆட்சியில் என்ன செய்ய போறீங்க அதை பத்தி மட்டும்தான் மக்கள் கேட்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் தொடர்ச்சியா சொல்றாங்க, தொடர்ச்சியா புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. இலவச பொருட்களை கொடுப்பதால் மட்டும் தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்க முடியும் என்ற நிலையை வரக்கூடிய காலங்களில் மக்கள் மாற்ற வேண்டும், மாற்றுவார்கள் என்று பெரிய அளவில் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா நம்ம வாங்கக்கூடிய ஒரு சின்ன பொருளாந்தல் நம்மளோட சொத்து வரி, குழாவரி, வீட்டு வரி அனைத்திலும் நம்மளோட அடிப்படை தேவைகளை கை வைக்கக்கூடிய சூழ்நிலை. வரக்கூடிய தேர்தலை மக்கள் சிந்தித்து மிக திறமையுடன் செயல்பட வேண்டும். ஏனென்றால் இதுவரை மக்கள் தொடர்ந்து பயணித்த பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு இக்கட்டான சூழ்நிலை வரக்கூடிய காலங்களில் மாற வேண்டும் என்றால், மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்றால் அந்த மாற்றத்திற்கான விதையை முதலில் நாம் செய்ய வேண்டும். நம்ம அந்த மாற்றத்திற்கான விதையை நம்ம அடிப்படையில் போடும் பட்சத்தில் வரக்கூடிய காலங்களாக இது போன்ற இலவச பொருளை கொடுத்து மக்களை ஏமாற்றி, சின்ன பிள்ளைக்கு குச்சி மிட்டாய் கொடுத்து கூப்பிட்டு ஏமாத்திட்டு போற மாதிரி இந்த ஏமாத்துத்தானா வரக்கூடிய காலங்கள் கண்டிப்பா மாற வேண்டும். மாற்றினால்தான் நல்ல ஒரு ஆட்சி தமிழகத்தில் கண்டிப்பா நாட்டை ஆளக்கூடிய ஆட்சி நல்லாட்சி அமையும். இந்த இலவச பொருட்களை கொடுப்பதை விட்டு மக்களோட அடிப்படை தேவைகளை, தனிநபர் வருமானத்தை கூட்டுவதற்கு என்ன வழி, தொழில் சார்ந்த விஷயங்களை கூட்டுவதற்கு என்ன, வேலை வாய்ப்புகளை உயர்த்துவதற்கு என்ன வழி, தமிழ்நாட்டில் உள்ள கடன் சுமைகளை குறைப்பதற்கு என்ன வழி, இது போல பல திட்டங்களை கொண்டு வந்து மக்கள் மனதை, மக்களோட மனசை கண்டிப்பா விளனமே தவிர இலவசம் என்ற பெயரில் மக்கள் மனதை, மக்கள் பணத்தை ஏமாற்றக்கூடாது என்பது சமூக ஆர்வலர்களின் கருத்தாக காணப்படுது. 2026 சட்டமன்ற தேர்தல் ஒரு மிக மிக முக்கியமான தேர்தல். 4 முனை போட்டி, 5 முனை போட்டி, 9 முனை போட்டி, எத்தனை முனை போட்டியா இருந்தாலும் நல்ல ஒரு கட்சியை, நல்ல ஒரு தலைவரை, நல்ல ஒரு எம்எல்ஏவை நீங்க கண்டிப்பா தேர்ந்தெடுக்கும் பட்சத்தில் நீங்கள் உங்கள் ஏரியாவை சுற்றியுள்ள தமிழகத்தில் மிக சுதந்திரமாக நல்ல ஒரு ஆட்சியை கைப்பற்ற முடியும். வரக்கூடிய காலங்களில் ஊழல், பெண்கள் சம்பந்த பிரச்சனைகள், அதே மாதிரி காவல்துறைகள், இது மாதிரி நிறைய அரசு அக்கிரமம் இருக்கக்கூடிய நிறைய விஷயம் தொடர்ச்சி மக்களுக்கு பிரச்சனையா இருக்கு. இதெல்லாம் உடைத்தேர்ந்து நல்ல ஒரு ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் அனைத்துமே மிக சிறப்பாக செயல்படும் என்பதை சமூக ஆர்வலின் கருத்து. 2026 சட்டமன்றத்தில் மக்களுக்கான ஆட்சி எப்படி மக்களுக்கான ஆட்சி மக்கள் எப்படி தீர்ப்பளிக்கப் போகிறார்கள் என்பதை வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் பின்பு தெரியும். ஆனா மாற்றம் கண்டிப்பா நடக்கும் என்பது மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை. கண்டிப்பா மாற்றம் கண்டிப்பா வரும் என்பது மக்களின் கருத்து. என்ன நடக்கும் என்பது வரக்கூடிய காலங்களில் வரக்கூடிய வீடியோக்கள் ஒவ்வொன்றாலும் தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோ பிடித்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.